ஆடல் சக்ஸ்லேயே வந்து ஒரு எஸ்ஸேயிஸ்டாக இருக்கிறாங்க, நாவலிஸ்ட்டாக இருக்கிறாங்க, பிலாசபராக இருக்கிறாங்க. இவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னா வந்து சரே அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காங்க. இவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னா வந்து ஈட்டன் அண்ட் பாலியல் காலேஜில் தான் படித்தாங்க. பொதுவாகவே இவர் வந்து 20th செஞ்சுரி ரைட்டரில் ஒரு முக்கியமான ரைட்டராக வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லே நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இவங்களோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஹார்ன்கில் மேகசினோட எடிட்டராக இருக்கிறாரு நம்ம ஹக்ஸ்லேயோட ஃபாதர். இவங்க வந்து 19th செஞ்சுரி லிட்ரரி செலிப்ரேட்டோட தன்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. எப்போ டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா 1915 வந்து டிகிரி முடிக்கிறாங்க. இவரோட ஃபஸ்ட்டு புக் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 1916 பப்ளிஷ் ஆகுது. ஃபஸ்ட்டு புக் ஆஃப் வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த ஃபஸ்ட்டு புக் ஆஃப் வேர்ஸ் பப்ளிஷ் ஆன இந்த 1916 பார்த்த உடனேயும் உங்களுக்கு ஒரு முக்கியமான லிங்குஸ்டிக்காக வருவார். யாருன்னா ஃபெர்டினாண்ட் டி ஷஷூர். அவரோட ஜென்ரல் கோர்ஸ் இன் லிங்குஸ்டிக் அப்படிங்கிற அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸால் கம்போஸ் பண்ணி போஸ்ட்மஸாக பப்ளிஷ் பண்ண ஒர்க்கு வந்து பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1916. அதில் தான் லேங், பரோல், அப்புறமா சின்க்ரோனிக், டைக்ரானிக், அப்புறமா வந்து சிக்னிஃபைடு இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இந்த 1916 உள்ள கோர்ஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ் ஒர்க்கில் தான். ஓகே, இந்த குரோம் எல்லோ அப்படிங்கிற ஒர்க்கை 1921 பப்ளிஷ் ஆகிறாரு. இந்த குரோம் எல்லோ இந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆன உடனே அவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறார். இன்ஸ்டன்ட் ஃபேமஸ் கொடுத்த ஒரு ஒர்க்கு அடால்ஃப் ஹக்ஸ்லேக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து இந்த குரோம் எல்லோ தான். இப்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஐ woke up ஒன் மார்னிங். நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சேன். ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஃபேமஸ். நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். நான் தூங்கி எழுந்திரிச்சேன் பார்த்தா நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்டிக் ரைட்டர் ஒருத்தர் சொல்லுவார். அவர் யாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அவர் ரொம்ப ஈஸியான ரைட்டர் தான், உங்களுக்கு தெரிஞ்ச ரைட்டர் தான், அதனால் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இவரோட மேஜர் நாவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்டிக் ஹே 1923 வந்து பப்ளிஷ் ஆகுது. தோஸ் பேரன் லீவ்ஸ் அப்படிங்கிறது 1925 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பிரேவ் நியூ வேர்ல்டு, இந்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். பிரேவ் நியூ வேர்ல்டு இது வந்து 1928 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த டைட்டிலை அடால்ஃப் ஹக்ஸ்லே எங்கேருந்து எடுக்கிறாருன்னா ஷேக்ஸ்பியரோட டெம்பஸில் ஆக்ட் 5 சீன் 1 எடுக்கிறாரு. மிராண்டாவோட டைலாக்லேருந்து எடுப்பார் இந்த டைட்டிலை. மிராண்டா என்ன டைலாக் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓ ஒண்டர், ஹவு மெனி குட்லி கிரியேச்சர்ஸ் ஆர் தேர் ஹியர், ஹவு பியூட்டியஸ் மேன்கைண்ட் இஸ், ஓ பிரேவ் நியூ வேர்ல்டு தட் ஹேஸ் சச் பீப்புள் இன் இட் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா பேசுகிறாங்க. அந்த டைலாக்லேருந்து தான் ஆல்டஸ் ஹக்ஸ்லே வந்து தன்னோட மேஜர் நாவலுக்கு பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு 1928 வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவே, மறக்கவே மறக்காது. ஷேக்ஸ்பியரோட டெம்பஸ்ட் ஆக்ட் 5 சீன் 1 மிராண்டாவோட டைலாக். ஓகே, ஆஃப்டர் மெனி இயர் சம்மர் 1939 வந்து ஒரு நாவல் பப்ளிஷ் ஆகுது. இது அடுத்து நெக்ஸ்ட் உள்ள இந்த நாவல் முக்கியமான நாவல். டைம் மஸ்ட் ஹேவ் எ ஸ்டாப் அப்படிங்கிறது 1944 வந்து பப்ளிஷ் ஆகுது. இந்த 1944 ஒரு 300 இயர்ஸ்க்கு நம்ம முன்னாடி போனோம்னா டைம் மிஷினில் போகிற மாதிரி, அப்படி டைம் மிஷினில் வந்து ஃபார்வேர்டு போவாங்க, நம்ம பேக்வேர்டு போகலாம். டைம் மிஷின் யார் எழுதுனா? ஹச்ஜி வெல்ஸ் எழுதியிருப்பார் இல்லையா? அந்த டைம் மிஷின் எப்போ பப்ளிஷ் ஆகும்? 1895 பப்ளிஷ் ஆகும். அந்த டைம் மிஷினில் ஆத்தர் என்ன பண்ணுவார், அங்கே அந்த லிவரை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே அது அப்படியே வந்து ஃப்யூச்சருக்கு கொண்டுட்டு போயிடும். இல்லை, ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்க, 1802 701 எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பேசியிருப்பாங்க, அந்த ஒர்க்கில் பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 300 இயர்ஸ்க்கு வந்து முன்னாடி போகிறோம். இந்த டைம் மஸ்ட் ஹேவ் எ ஸ்டாப் இந்த ஒர்க்கை பார்த்த உடனேயும் ஒரு 300 இயர்ஸுக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி போனோன்னா 1644 வந்து மில்டனோட அரியபெச்சடிகா அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு பப்ளிஷ் ஆகிருக்கும் 1644. அப்போது அதில் அவர் வந்து 4th எஸ்டேட்டை பற்றி பேசியிருப்பார். அந்த 4th எஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிரேவ் நியூ வேர்ல்டை பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தலாம். பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு டிஸ்டோபியன் நாவல், உடோப்பியன் கிடையாது, சாரி அதில் மென்ஷன் பண்ண தப்பு, டிஸ்டோபியன் நாவல் தான் இது. வந்து இந்த டிஸ்டோபியன் நாவலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரக்கு கல்ச்சரை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த டோட்டலிட்டேரியன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கண்டிஷன்டு சொசைட்டி எப்படி இருக்கணும், இந்த மெக்கானிக்கல் சிவிலைசேஷன் வந்து கிரிட்டிக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஆல்டஸ் ஹக்ஸ்லே வந்து பிரேவ் நியூ வேர்ல்டில் சொல்லியிருப்பாங்க. உடோப்பியன் சொசைட்டியை பற்றி பேசினது யார் அப்படின்னா வந்து தாமஸ் மோர், அப்புறமா பிளாட்டோ, இவங்கெல்லாம் வந்து உடோப்பியன் சொசைட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, இம்பார்ட்டண்டான ப்ரோஸ் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ஆன் த மார்ஜின் அப்படிங்கிறது 1923லையும், மியூசிக் அட் நைட் அப்படிங்கிறது 1931லையும், அப்புறமா டெக்ஸ்ட் அண்ட் ப்ரீ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது 1932 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. என்ஸ் அண்ட் மீன்ஸ் அப்படிங்கிறது 1937 பப்ளிஷ் ஆகிருக்கு. டோர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது 1954 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும். இந்த ஒர்க்குக்கும் வில்லியம் பிளேக்குக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது.
என்ன அப்படின்னா, வில்லியம் பிளேக் தன்னோட போயமான மேரேஜ் ஆஃப் ஹெவன் அண்ட் ஹெல் அப்படிங்கிறத 1793 எழுதியிருப்பாங்க. அந்த போயம்லேருந்து ஒரு லைன்லேருந்து தான் இந்த டைட்டில் எடுத்திருக்கிறாரு ஆல்டாஸ் ஹக்ஸ்லே. அப்போ இவர் நிறையா ஆத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை? ஓகே, 1954 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. 1854 வுட் டிஸ்பேட்ச் வரும்ல, வுட்ஸ் அறிக்கை, சார்லஸ் வுட்டோட அறிக்கை, அது எப்போ வரும்? 1854 நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறமா வந்து வேதாந்தக சிந்தனையோடு எழுதின ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒர்க்கெல்லாம். அது என்னென்ன ஒர்க்குன்னு பார்க்கலாம். பெரினியல் பிலாசபி அப்படிங்கிறது 1945 வந்து எழுதியிருப்பாங்க. அப்புறமா தீம்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படிங்கிறது 1950 வந்து பப்ளிஷ் ஆகிறது. அடோனிஸ் அப்படிங்கிறது, அடோனிஸ் அண்ட் அல்பபட் அப்படிங்கிறது 1956 எழுதியிருக்காங்க. இந்த அடோனிஸ்ன்னு சொன்னோடனே நமக்கு யாரோட ஒர்க்கு ஞாபகம் வருது? எந்த ஆத்தரோட போயம் ஞாபகம் வருதுன்னா ஷெல்லியோடது. பர்சி பைசி ஷெல்லி அவரோடது 55 ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாக வச்சு எழுதியிருப்பாங்க அடோனிஸ். அது யாருக்கான ஒரு எலிஜியாக இருக்கும் அப்படின்னா கீட்ஸ்க்கான எலிஜியாக இருக்கும். அதில் 55 ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா. ஸ்பென்சரியன்னா எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 9 லைன் ஸ்டான்ஸா. அதுதான் நம்ம ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸான்னு சொல்லுவோம். ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸோட ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏபி ஏபி பிசி பிசிசி. இதுதான் வந்து ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம். இப்போ நீங்கள் இதில் சாசரோட ரைம் ராயலையும் ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீமையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சாசரோட ரைம் ராயலில் ஏபி ஏபி பிசிசின்னு வரும். அதில் வந்து 7 லைன் ஸ்டான்ஸா. இதில் ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா அப்படிங்கிறது 9 லைன் ஸ்டான்ஸா. அந்த இடையில ஒரே ஒரு பிசியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏபி ஏபி பிசி பிசிசி, அவ்வளோதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, அப்புறமா ட்ராவல் ரைட்டிங் 2 எழுதியிருக்காங்க. இவர் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக போகிறாரு. இந்த கல்ச்சரல் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சோசியல் கிரிட்டிக்காகவும் டூர் போகும்போது ஒரு சில 2 ஒர்க் எழுதுகிறாங்க. அதில் தான் வந்து செஸ்டிங் பைலட் அப்படிங்கிறது 1926லையும் பியாண்ட் த மெக்சிக் பே அப்படிங்கிறது 1934லையும் எழுதியிருப்பார். ஓகேவா? இந்த 2மே அவரோட கல்ச்சரல், டூரிஸ்ட் அண்ட் சோசியல் கிரிட்டிக் பற்றி எழுதின ட்ராவல் ரைட்டிங் ஒர்க்கு. இப்போது ஹக்ஸ்லேயோட மோஸ்ட் ஃபேமஸ் டிஸ்டோபியன் நாவல் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த பிரேவ் நியூ வேர்ல்டு. அதுதான் வந்து அவரோட மோஸ்ட் ஃபேமஸ் நாவல். ஓகே, பெரினியல் பிலாசபி ரிஃப்ளெக்ட் ஹக்ஸ்லேயோட இன்ட்ரெஸ்ட். எந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வச்சு எழுதணும்னு சொன்னாங்கன்னா தமிழில் சொன்னோம் இல்லையா, இந்திய வேதாந்தக சிந்தனைகளை வச்சு எழுதின ஒர்க்கு தான் வந்து பெரினியல் பிலாசபி. வேதாந்திக் மிஸ்டிசம் அதை பற்றி எழுதினது தான் வந்து இந்த ஒர்க்கு. ஓகே, டோர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் டெஸ்கிரைப்ஸ். இந்த டோர்ஸ் ஆஃப் பெர்செப்ஷனை என்னன்னு சொல்லி டெஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் வந்து வில்லியம் பிளேக்கோட போயமில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹெட்டிங் இது. ஓகே, ஹக்ஸ்லேயோட சட்டையர் எப்படி இருந்தது அப்படின்னா டாண்டிங் பட் சிவிலைஸ்டாக இருந்தது. இது நான் முன்னாடி வந்து ஸ்லைடில் கொடுக்கல, கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். டாண்டிங் அண்ட் சிவிலைஸ்டாக இருந்தது ஹக்ஸ்லேயோடது. இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். இதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கான்செப்டை வச்சு தான் நாங்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டும் போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ எப்படி வந்தது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, குயிக் ரீசன் பாயிண்ட்ஸில் பார்த்துடலாம். ஆல்டாஸ் ஹக்ஸ்லே வந்து 1894 பிறந்து 1963 இறந்துருக்காங்க. மேஜர் நாவல் பிரேவ் நியூ வேர்ல்டு. அவரோட ஃபிலாசபிக்கல் ஒர்க்கு, அப்புறமா வந்து அந்த வேதாந்த சிந்தனைகளை வந்து புகுத்தி எழுதியிருக்கிறாரு. அவரோட ஸ்டைல் வந்து லூசின்னா தெளிவாகவும் அறிவாகவும் ப்ராஃபட்டிக்காகவும் இருக்குது, தீர்க்க தரிசனமாகவும் இருக்குது. அவரோட தீம் எப்படின்னா வந்து கிரிட்டிக்காகவும் மெக்கானிக்கல் சிவிலைசேஷனை பற்றியும் எழுதியிருக்காங்க ஆல்டாஸ் ஹக்ஸ்லே. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.